அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமான இஸ்லாமிய பெருமக்களே, இன்னைக்கு பரவலாக நம்ம பார்த்தோன்னு சொன்னால், ஒரு சில வீடுகளில் தாய்மார்கள், அவங்களுடைய தந்தைமார்கள், அவங்களுடைய மகன்கள் மேலே மகள்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறது, என்னுடைய பையன் சுறுசுறுப்பாக இருக்க மாட்டேன்றான், என் பையன் ஒரு ஆக்டிவேட்டாக இருக்க மாட்டேன்றான், ரொம்ப சோம்பலாக இருக்கிறான், நல்ல விஷயத்தில் ஒரு ஆர்வம் காட்ட மாட்டேன்றான், மார்க்கத்துடைய விஷயத்தில் ஒரு ஆர்வம் காட்ட மாட்டேன்றான், தொழுகையில் ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேன்றான், நைட்டில் ரொம்ப லேட்டாக படுக்கிறான், காலையில் ரொம்ப லேட்டாக எழுந்திருக்கிறான். கனிமானவர்களே, முஸ்லீமில் பதிவான ஒரு ஹதீஸு, ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஹதீஸு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ஷைத்தாங்கிறானே ஷைத்தான், இவன் நம்மள யார் நைட்டில் படுக்கும்போது குரான்லேருந்து ஆயத்துகள் ஓதாமல், விக்ருகள் ஓதாமல், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடாமல் சும்மா அப்படியே படுத்துடுறாங்களோ, இன்றைக்கி நம்மள அதிகமாக இப்போ அப்படி தானே படுக்கிறாங்க. வாட்ஸ்அப்பை பார்த்துக்கிட்டு, ஃபேஸ்புக்கை பார்த்துக்கிட்டு, படங்களை பார்த்துக்கிட்டு, பாட்டுகளை சினிமா பாடல்களை கேட்டுக்கிட்டு அப்படியே படுத்துடுறாங்க. எப்போ படுக்கிறான் எப்படி படுக்கிறான்னே தெரியாது. பல பேர் வீட்டில் வாப்பா அம்மா காலில் இருக்கிற ஏர்டாப்பை கழட்டி வைப்பாங்க. அந்த மாதிரி நிலையாக இருக்குது. சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஷைத்தாங்கிறானே அவனுடைய பின்மண்டையில் ஓங்கி அடிக்கிறானா, 3 தடவை அடித்து அடித்து அவனுக்கு முடிச்சு போகிறானா. ஃபஸ்ட்டு முடிச்சு அடித்து நல்லா தூங்குடா, இன்னொரு தடவை அடித்து முடிச்சு போகிறானா, நல்லா தூங்குடா, உருக்குது லைலன் தவீலா, உருக்குது லைலன் தவீலா, நல்லா தூங்கு நல்லா தூங்கு நல்லா தூங்குன்னு யார் பண்ணுறான்? ஷைத்தான் பண்ணுறான். இப்போ இந்த முடிச்சை அவுக்கணும், இந்த முடிச்சை அவிழ்க்கணும். எப்படி அவிழ்க்கிறது? நியமானவர்களே, ஷைத்தான் கிட்ட பாதுகாவல் அல்லாஹ்வுடைய உதவி தவிர வேற ஒன்றுமே கிடையாது. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். நம்ம படிச்சிருக்குமா இல்லையா? குரானை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய முதல் இதுவே நான் அஊது பில்லாஹ், அல்லாஹ் கிட்ட தான் நம்ம பாதுகாவல் தேடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யார் காலையில் தூங்கி எழுந்த உடனேயே ஷைத்தான் பின்ன மண்டகத்தில் 3 முடிச்சு போட்டுடுறான். நைட்டு ஃபுல்லாக நல்லா தூங்கணும், நீ எழுந்திருக்கவே கூடாது, நீ தஹஜ்ஜுதுக்கு எழுந்திருக்க கூடாது, நீ ஃபஜ்ருக்கு எழுந்திருக்க கூடாது அப்படின்ட்டு என்ன பண்ணுறான்? 3 முடிச்சு போட்டுறான், பின்ன மண்டலத்தில் பின்மண்டையில் போடுறான். சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எப்போ அடியான் காலையில் எழுந்து விக்ருகளை ஓதுவாரோ, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅத மா மாத்தனா வ இலைஹி நுஷூர், லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த மாதிரி விக்ருகளை யார் ஓதுவாரோ, சுப்ஹானல்லாஹ், முதல் முடிச்சு அவுந்துருமா. ரெண்டாவது, உடனே போயிட்டு ஒழு செய்வாரோ, எப்போ ஒழு செய்வாரோ, இஹ்லாஸான முறையில் ஒழு செய்வாரோ, அவருடைய 2வது முடிச்சு அவுந்துரும். 3வது முடிச்சு எப்போ அவர் தஹஜ்ஜுத்துக்காக தக்பீர் கட்டுவார், ஃபஜ்ருடைய முன்சுனத்துக்காக தக்பீர் கட்டுவார், ஃபஜ்ருடைய ஃபர்லுக்காக இப்போ தக்பீர் கட்டுவாரோ, அவருடைய 4வது முடிச்சும் அவிழ்ந்து விடும். எனவே காலையில் எழுந்து திக்ரு செய்வதை கொண்டு, உது செய்வதை கொண்டு, தொழுவதை கொண்டு தான் அந்த முடிச்சு அவிழும். அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க பாருங்க, ஃபஅஸ்பஹ நஷீதன் துய்யிபன் நஃப்ஸ். இதுதான் பாயிண்ட்டு. அவன் எப்படி ஆவான்னு சொன்னாக்கா, மாஷாஅல்லாஹ் ரிலாக்ஸ் ஆகிடுவார், சுறுசுறுப்பாயிடுவார், ஆக்டிவேட் ஆகிடுவார். அப்படி யார் பண்ணலையோ, யார் திக்ரு ஓதலையோ, யார் ஒது செய்யலையோ, யார் தொழுலையோ, அவ ஹபீசுன் நஃப்ஸ் கஸ்லானன், அவனுடைய அந்த நஃப்ஸ் இருக்கே, அதாவது அவர் ஒரு சோம்பேறி ஆயிடுவான், ஒரு பேய் அடிச்ச மாதிரி ஆயிடுவான், ஒரு சுறுசுறுப்பே இருக்காது, ஒரு மாதிரியா இருப்பான். நீங்க நிறைய பேர் சொல்றாங்கல்ல, பையன் ஒரு மாதிரியா இருக்கிறாங்க, அவனை பார்த்தாவே கோவம் வருதுங்க எனக்கு, என்னங்க அவன் அல்லாஹ், அவன் நம்மளை பார்த்தா முறைக்கிறாங்க, நம்ம ஏதாவது சொன்னாக்க மூஞ்சி திருப்பிக்கிறாங்கன்றாங்க. அல்லாஹ் பெற்றவங்க கண்ணியமானவர்களே. எனவே இதெல்லாம் வரக்கூடாதுனாக்க படுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? குலுல்லாஹு சூரா, குலூது பிரபில் ஃபலக், குலூது பிரபின் நாஸ் ஓதி உடம்புல தடவிங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணியிருக்காங்க? இதை ஓதி தடவி இருக்கிறாங்க. அதே போல் ஆயத்துல் குர்சி ஓதி இருக்கிறாங்க, விக்ருகள் செஞ்சிருக்காங்க. செஞ்சுட்டு படுத்தீங்கன்னாக்கா ஷைத்தான் என்ன பண்ண மாட்டான்? இந்த மாதிரி முடிச்சு போட மாட்டான். இல்லை ஓத மறந்துட்டோமா, அப்படியே படுத்துட்டோமா, அப்போ காலைல எழுந்தவொடனே என்ன பண்ணணும்? இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணணும். இந்த ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணோம்னா ஷைத்தானுடைய முடிச்சு அவிழ்ந்து விடும். எனவே அல்லாஹு தாலா
ஷைத்தானுடைய முடிச்சை விட்டும் நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.